대박세이고
நான் இதிலே கருத்து இருக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய
யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உத்தரவை எல்லாம் அழைத்துக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். என்று நீங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உங்கள் கோபத்தை வீட்டுவீரோ? கர்த்தாவே, உங்கள் கிருபையை எங்களுக்கு காண்பித்து உங்கள் ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருப்பபடி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயன்படுவதற்கு சமீபமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து உழைக்கும், நீதி வானத்திலிருந்து கூட பார்க்கும். சேர்ந்து சொல்வோம், நீதி அப்பொழுது யோசேப்பு தன் அருகில் நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அழைத்துக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவர் அருகில் நிற்கவில்லை. அவர் சத்தமிட்டு அழுதால் அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றார். அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலகம் இருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களுக்கு விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு மிஸ்ரமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரசனையும் செய்யும்படிக்கு தேவனை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். தேசத்திலே இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உணவும் மருந்தும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரசிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். ஆனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்ப மனிதருக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பனத்துக்கு போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய ஆறுமகளோடும் உமக்கு முன்னாயிருக்கிற யாவர்களோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி உன் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவருக்கும் வருட காலப்படிக்கு அங்கே உங்களை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உங்களுடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடு பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாக பெண்ணின் கண்களும் காண்கிறது. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவருக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி
அவன் சகோதரர் அவனுடைய சம்பாதித்தார்கள் என்பது வாசிக்கிறே தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமண பாடம் வாசிக்கிறேன். Amen.
எபேசியர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 முடிய. எபேசியர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 முடிய. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்தசேதனமுடையவர்களாய் விருத்தசேதனமுண்டாதவர்களான நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணங்களாக்கி இருதரத்தாலே உண்டாக்கி பகையாகி இந்த பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர்கள் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. அவர்கள் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பாடம் வாசித்து முடிகிறார்கள். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பற்றி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோவான் 2ஆவது அதிகாரம் 1வது வசனம் முதல் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் காணாவிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் விளைவிக்கப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இவர்கள் தன்னை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிறுத்தினார்கள். அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாத காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார்.
அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் இங்கே வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலை என்பதற்கு தெரிந்ததே அன்றி பந்தி சேர்ப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து கண்கள் தீர்ப்பிணைந்த பின்பு ருசி கொடுத்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை வரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயை விட காணவர்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்க வேண்டிய பகுதி வாசிக்கிறார்கள். பாமாலயத்திலே 361வது பாடல் ஒப்பில்லாத திவ்யானுக்கு விமர்கானந்த தேவகீத பாடல் நாம் பார்க்கிறோம். பாமாலயத்திலே 361வது பாடல்.
எங்களுக்காகவே வெளியுறமாகிய கர்த்தாவே என் வாய்ப்பாகவும் நீங்கள் யாவற்றின் தியானமும் இந்த காலத்தில் சுமந்த இருப்பதாக ஆமாம். கீர்த்தனையில் 369வது பாடல் திருத்தொடர் பாடல். கீர்த்தனையில் 369வது பாடல். கிறிஸ்துவுக்குரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் என்ற சிந்திக்கின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய தலைப்பை சொல்லுகிற பொழுது ஒப்புரவாகுதலின் காலம் என்று சொல்கிறார். ஒப்புரவாகுதலின் காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்கிறார், பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, எல்லாம் உடையவர்களாக இருக்கிற ஒரு காலம் உண்டு, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாக இருக்கிற ஒரு காலம் உண்டு, துக்கமாக இருக்கிற ஒரு காலம் உண்டு என்று சொல்லி எல்லாரையும் கத்திர காலத்தில் நேர்த்தியாக அழகாக செய்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த காலம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே. ஆக இந்த காலம் ஒப்புரவாகுதலின் காலம் என்று சொல்லி நாம் அதிகமாக நினைவு கூறப்படுகிறோம். அவங்க ஒப்புரவாக ஏன்னு கேட்டால் வேலண்டைன்ஸ் டே அல்ல, வருகிற 17ஆம் தேதியிலிருந்து சாம்பல் புதன் வர இருக்கிறது. கஸ்தி நாட்கள்
உபவாசத்தின் நாட்கள், லெந்து நாட்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் அதை அழைக்கிறோம். லெந்து காலத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் லெந்து கால நற்செய்தி கூட்டங்களும், ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வரை ஆராதனையாக அந்த நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பெரிய திருத்தொலை விநாயகர் வரைக்கும் தொடர்ந்து பரிசுத்த வாரத்திலும் அந்த தொகை நற்செய்தி கூட்டங்கள், பெரிய வாரம், பெரிய வெள்ளி, ஈஸ்டர் எல்லாம் நாம் நினைப்பது இருக்கிறோம். அவை ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர வரக்கூடிய அனைத்து நாட்களையும் நாம் லெந்து நாட்களாக நாம் நினைப்பது இருக்கிறோம். அவை இந்த லெந்து நாட்களுக்கு ஒரு முகப்பாக, ஒரு தலைப்பாக, ஒரு ஒரு முகவுரையாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் ஒப்புரவாகுதல். அது கடவுளோடு கூட நாம் நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலம். 2 வகையான ஒப்புரவு நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று, நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றோர் நாமும் என்ற அடிப்படையில் நாம் ஆண்டுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் செய்து ஆண்டுடைய இரக்கத்தை நாம் இழந்து போனவர்களாக நிற்கிறோம். இந்த நேரத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை சரி செய்து கொள்வதற்கு கொடுக்கப்படுகிற நாட்கள், அதுதான் ஒப்புரவின் காலம் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டிடத்தில் ஆண்டவரே, நான் அந்த இளைய மகன் எப்படி தன்னுடைய தவறிடத்தில் போய் பரத்துக்கு விரோதமாகவும் உணவு தாவையும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மன உருக்கத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு அறிக்கை செய்யக்கூடியவனாக சென்றதைப் போல நாம் நம்முடைய தவறுதலுக்காக மனம் வருந்தி உன்னிடத்திலே போய், ஆண்டவரே, நான் தேவனுடைய விடுதலைக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவீது 51ஆம் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறவனமாக மனம் கசந்து நம்முடைய பாவத்திற்காக நாம் முழங்கால்படியிட்டு நாம் ஜெபிக்கிற காலம்தான் இந்த ஒப்புரவாகுதலின் காலம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அவை கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த விரிசலை சரி செய்து கொள்வதற்கு நாம் ஆண்டவரை கிட்டி சேர்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒப்புரவாகுதல் எப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். அதிகமாக கடவுளும் நம்மோடு கூட ஒப்புரவாகுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதற்கு நாம் ஆண்டை நோக்கி அனுமதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டை நோக்கி செல்லும்படியாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, மனிதர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஒருவேளை சகோதரிகளுக்கு விரோதமாக, சகோதரிகளுக்கு விரோதமாக, தகப்பன் தாய்க்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, தாத்தா பாட்டிகளுக்கு விரோதமாக, பேரன் பேட்டிகளுக்கு விரோதமாக, ஒருவேளை நண்பர்களுக்கிடையே, உறவினர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருக்குமே என்று சொன்னால் அதையும் நாம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அது ஒப்புரவாகுதல் என்பது 2 காரியங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஒன்றும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்புரவாகுதல், அந்த ஒரு இடைவெளி குறைக்கப்பட வேண்டும், களையப்பட வேண்டும், அது சரி செய்யப்பட வேண்டும். அவ்விதமாக சக மனிதர்களோடு இருக்கிற அந்த உறவு நிலையிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசல்கள், ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்கள் அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்பமாக சொல்லுகிறார், பலிபீடத்தில் உன்னுடைய காணிக்கையை கொண்டு வந்து நீ படைக்கிற பொழுது உன் சகோதர பேர் உனக்கு குறைவுண்டு என்று கண்டால் நீ என்ன செய்? பலிபீடத்தில் அங்கே தானே உன்னுடைய காணிக்கை வைத்து விட்டு பிறகு உன்னுடைய சகோதரத்தில் போய் உப்புரவாக்கி விட்டு வந்து எனக்கு அந்த காணிக்கையை படை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவை நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கிடையே நாம் வாழ்கிற இந்த நாட்கள், சங்கீதம் 90 சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய ஆசை நாட்கள் 70 வருஷம், இடத்தின் மிகுதியா 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தும் சஞ்சலம் என்று சொல்கிற அடிப்படையில் நாம் வாழ்கிற இந்த குறுகிய நாட்களில் எல்லாரோடும் நாம் ஐக்கியமாக இருக்க, எல்லாரோடும் நாம் ஒப்புரவாக இருக்க கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒப்புரவாகுதல் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கணும் என்று சொன்னால், பிறர் நமக்கு விரோதமாக செய்த தவறை பொறுத்து கொள்ளுதல், அது ஒப்புரவாகுதல். பிறர் நமக்கு விரோதமாக செய்த அந்த தவறுகளை நாம் மன்னித்தல், பிறர் நமக்கு விரோதமாக செய்த அந்த தவறுக்காக நாம் அவர்களை பழி வாங்காதபடிக்கு அவர்களை மன்னித்து விடுதல், இதுதான் இந்த ஒப்புரவாகுதலுடைய சாராம்சமாக இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிகள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஒப்புரவாகுதலுடைய சாராம்சமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் நான் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை சிலுவையில் அறிந்து கொண்டவர்களை, தன் மீது வசை வார்த்தைகளை பேசினவர்களை, வாரினால் அடித்தவர்களுக்காக
பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர். அதைத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த இறைவேண்டலில் அவர் சொல்லுகிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை அல்லது எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்களும் உங்களுடைய சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் உங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லி எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அத்தகைய வகையில் இந்த நாட்கள் ஒரு ஐக்கியத்தின் நாட்கள், ஒரு சந்தோஷத்தின் நாட்கள், ஒரு மகிழ்ச்சியின் நாட்கள், ஒரு மனநிறைவின் நாட்களாக இருக்கிறது. அதற்கு முகவுரையாக நோப்பாக இருப்பது அந்த ஒப்புரவாகுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஒப்புரவாகுதலை குறித்து அதிகமாக நாம் யோசித்து பார்ப்போம். யாரிடத்திலெல்லாம் நாம் ஒப்புரவாக வேண்டும்? அவை இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை இந்த 40 நாட்கள், இந்த 2 நாட்களில் நான் ஏதாவது ஒரு காரியத்தை நான் முன்வைத்து விரோதமாக நான் செய்த காரியங்களுக்காக நான் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறேன், அல்லது அவர்கள் வந்து இடத்துல மன்னிப்பு கேட்கிற பொழுது நான் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தீர்மானம் எடுக்கணும் என்று சொன்னால் தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியம் செய்ய அவர் பல்லவதாக இருக்கிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவர்கள் ஒப்புரவாகுதல் என்று சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நீங்கள் ஞானஸ்நானத்தின் வாயிலாக நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே இனி நீங்கள் கீழானவைகளை அல்ல, பழிக்கு பழி வாங்க வேண்டும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு ரத்தத்துக்கு ரத்தம் என்று சொல்லி அத்தகைய பூமி கெடுத்த காரியங்களை குறித்து, கீழானவர்களை குறித்து நீங்கள் யோசிக்காதபடி மேலானவர்களை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மேலானவை நீங்கள் தேடுங்கள், நாடுகள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதை தொடர்ந்து கொலோசியர் 3:5 நாம் பார்க்கிறோம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகியவைகளை நீங்கள் அழித்துப் போடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவை இதெல்லாம் பூமி கிடைத்த அந்த காரியங்கள், இவைகளை நீங்கள் அழித்து போய் என்று சொல்கிறார். அதே போல 8வது வசனத்தில் கொலோசியர் 3:8 கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தைகள் இவைகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? களைந்தெறிய வேண்டும். இதெல்லாம் பூமி கெடுத்தவைகள், இதெல்லாம் கீழானவைகள். அவை கடவுள் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல, கடவுள் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறதைப் போல நீங்களும் மேலான இந்த காரியத்தை நாடுங்கள். ஒப்புரவாதம் என்பது அது சாதாரணமாக யாருக்கும் வந்துவிட இயலாது. அன்டில் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நம்மை நாமே வெறுத்தால் ஒழிய நம்முடைய காரியங்களிலே நாம் இன்னும் ஆண்டவரையோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் நான் கடைபிடிக்க வேண்டும். நீ என்னுடைய சுய எண்ணத்தோடு சுய சிந்தையோடு கூட நான் செயல்படாதபடி கிறிஸ்துவனுடைய எண்ணங்களோடு கிறிஸ்துவனுடைய இந்த சிந்தனைகளோடு நான் செயல்படுவேன் என்று சொல்லி நாம் சொன்னாலோடைய அந்த காரியம் நம்மால் செய்ய முடியாது என்பதாக நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3:13 அதை பவுல் அவர்களுக்கு அழகாக விளக்கி கொடுக்கிறார். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததைப் போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவை நீங்கள் கீழானவைகளை தேடாதபடி மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவை இந்த நாட்களிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நேரம், பெரிய ஒரு காலம். இந்த கிருபை நாட்கள் திரும்ப நமக்கு கிடைக்காது. அவை இந்த நாளை நாம் தவறாக விட்டுவிட்டால் திரும்பவும் இந்த நாட்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆக அத்தகைய வகையில் கிடைக்கப்பட்ட இந்த நாட்களிலாவது நாம் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை தேடுவதற்கு கடவுள் நமக்கு துணை நிற்பாராக. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி விதமாக சொல்லுகிறார்கள், டு ஃபர்கிவ் இஸ் ஹியூமன். மன்னிப்பது என்பது ஒரு மனித செயல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். டு ஃபர்கிவ் இஸ் ஹியூமன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் டு ஃபர்கெட் இஸ் டிவைன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். டு ஃபர்கெட் இஸ் டிவைன், டு ஃபர்கிவ் இஸ் ஹியூமன், டு ஃபர்கெட் இஸ் டிவைன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மன்னிப்பது என்பது மனித சுபாவம், மனித குணம். ஆனால் மறப்பது என்பது தெய்வீக குணம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் அல்லது என்னுடைய உறவினர்கள் யாராவது எனக்கு விரோதமாய் தவறு செய்திருந்தால் நான் அவர்களை மன்னிப்பது என்பது ஒரு மாம்சீக பிரகாரமாக ஒரு மனித சுபாவத்தின் அடிப்படையில் நான் செய்கிற ஒரு காரியம். ஆனால் அவர்களை பார்க்கிற பொழுது
எதுவுமே நடக்காதது போல இப்பொழுதுதான் புதிதாக அவர்கள் என்னோடு கூட உறவுக்குள்ளாக இருக்கிறார் என்ற அந்த நிலையிலே நான் பார்ப்பது, புதிதாக பார்க்கிற அந்த காரியம் to forget is divine என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறாரா, முதுகுக்கு பின்னால் போட்டு விடுகிறாரா, சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட்டு விடுகிறாரா, கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி போடுகிறாரா. அவை என்னை பார்க்க பொழுது ஆண்டவர் நான் செய்த அநேக தவறான காரியங்களை வற்புறுப்பதே கிடையாது. புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்ப்பதை போல புதிதாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்னை ஆண்டவர் பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவருடைய பாவத்தில் நாம் வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை தண்டிப்பார், நமக்கு தீமை செய்வார், நாம் செய்த பாவங்களுக்கு விரோதமாக பாவத்தக்கதாக நமக்கு தண்டனை தருவார் இதெல்லாம் சொல்லி நாம் நினைக்காதபடி, வா பாவி, மலை திருநாதே வா, நீ உள்ளபடியே வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அந்த இளைய மகன் கூட தவப்பனிடத்தில் போகிற பொழுது தவப்பனை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நிச்சயமாக என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னை கூலிக்காரனாக கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னை பார்த்த உடனே நீ என்னுடைய சொல் கேளாமல் போனவன் தானே, நான் உனக்கு எத்தனையோ ஆலோசனை சொல்லி அதெல்லாம் கேட்காமல் போனவர் தானே, கீழ்ப்படியாமல் போனவன் தானே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சொத்தை நீ பிரித்து வாங்கி அதை அநியாயமாய் அக்கிரமமாய் நீ செலவு செய்து எல்லாவற்றையும் எழுந்து வந்து நீ இருக்கிறார், என்னுடைய முகத்திலே நீ விழிக்காதே, சாகும் வரைக்கும் நீ என்னை வந்து பார்க்க, செத்தான் நீ வந்து என்ன பார்க்காது என்று சொல்லுகிற ஒரு நிலைக்குத்தான் அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவனுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் நான் தவறு செய்துவிட்டேன், நிச்சயமாக இந்த தண்டனைக்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய தகப்பன் இறக்க குணம் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு அநேக வேலையாட்கள் இருக்கிறார்கள். அத்தனை வேலையாட்களுக்கும் அவர் உணவளித்து சந்தோஷமாக வைத்திருப்பதை போல அந்த கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நான் போய் கெஞ்சுவேன் என்று சொல்லி அவர் போகிறார். அதுதான் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய பாவங்களை நாம் நோக்கி பார்த்தால், நாம் செய்த தவறுகளையெல்லாம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக சிலுவையில் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தம்மை ஏகப்பிள்ளையை ஒப்பு கொடுத்தபடினாலே நாம் உடைந்த உள்ளத்தோடு நாம் வருகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தாவீது ராஜா அதை தான் சொல்கிறார், ஆண்டவரே பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் நான் அதை செலுத்துவேன், தகன பலிகள் மீது உங்களுக்கு பிரியம் இல்லை, நீர் விரும்புகிற பலி நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்திற்கு புறக்கணீர் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது ஆண்டவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் பரவராஜ்யத்துக்கு போயிடலாம். கடவுளுக்கு எந்த வீக்னஸும் இல்லை, நம்ம அதுக்கு நிறுத்திட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு ஒரு வீக்னஸ் என்ன இருக்குன்னா இலகிய மனசு. அதுதான் தாவீது ராஜா பிடித்துக் கொள்கிறார், ஆண்டவரே என்ன காணிக்கை நான் செலுத்தினாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஏனென்று கேட்டால் காணிக்கை மீது நீ பிரியப்படுகிறவர் அல்ல, ஆனால் நீ ஒன்றொன்று பிரியமாக இருக்கிறீர். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரவராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அவர் ஆண்டவர் யாரையுமே அவர் வெறுக்கிறவர் அல்ல, யாரையுமே புறம் தள்ளக்கூடியவர் அல்ல. நம்முடைய பாவம் சிவேர் இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாக்க, பஞ்சை போல வெண்மையாக்குவதற்கு ஆண்டவருக்கு சித்தம் இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டு சமூகத்தில் நாம் வருகிற பொழுது, நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, உண்மையாலுமே அந்த பாவத்துக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரத்தில் கதறி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தை நமக்கு அவர் வாக்கி செய்வராக இருக்கிறாரா. ஆகவே தான் forgive is human, forget is divine என்று சொல்கிறார். கடவுள் நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறாராம். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்களை, நியாயப்பிரமாணத்துடைய காரியங்களை சொல்லுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பது என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யக்கூடாது, அப்படி கொலை செய்தால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், நியாயத்திற்குரியவர்கள் என்று சொல்வது பூர்வத்தாருக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வதும் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நியாயம் இல்லாமல் எந்த விதமான ஒரு காரியமே சொல்லலை, ஆனாலும் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், கோபப்பட்டாலே அது கொலை பாதகத்தை விட மோசமானது என்று சொல்லி அவர் சொல்கிறார். என்றால் அவ்வளவு தூரம் சகோதர சிலைகளத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பேருந்து ஒரு முறை ஆண்டவரே என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக தவறு செய்து கொண்டே இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறது 7 முறை மன்னித்தால் போதும் என்று சொல்லி 7 முறையும் நான் மன்னித்து விட்டேன், இன்னமும் அவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து வருகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் 7 முறை அல்ல 770 முறை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எல்லாம் நமக்கு தெரியுது, ஆனால் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது தான் எனக்கே கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது.
அவன் ஒரு அடி அடிச்சிட்டான்னா திரும்ப அவனை 10 அடி அடிச்சிட்டான்னா திரும்ப ஒரு அடியாவது அடிச்சிடணும். அது ஏதாவது ஒரு கெடுதலாக அவனுக்கு நடக்கணும், ஏதாவது அவனுக்கு உருப்படாமல் போகணும், அவனுக்கு குடும்பமே இல்லாமல் போகணும் இதெல்லாம் சொல்லி அவ்வளோ என்ன தீய எண்ணங்களோடு நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், தன் சோதனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இன்னும் தன் சகோதரனை கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருக்கிறார். தன் சோதனை வீரன் என்று சொல்கிறவர் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டியவனாக இருக்கிறார். மூடனே என்று சொல்கிறவர் எரி நகரத்துக்கு அவன் ஏதுவாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவ்வளவு தூரம் ஆண்டு சொல்கிறார், உங்களிலே நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள். 1 Corinthians 13 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள், அந்நிய பாஷை பேசுகிறீர்கள், இன்னும் எத்தனையோ ஆவின் வரங்கள்லாம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். பலகலை இன்னும் எல்லாம் பலகலை என்கின்ற தனி யோசை போல தராதான் இந்த எல்லா காரியங்களும் செய்கிறீர்கள். ஆனால் இடத்துல அந்த தேவையான இரக்க குணம், அன்னிக்கிற குணம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம், அந்த அன்பின் காரியங்கள் இல்லாமல் போகிறது என்று சிலர் சொல்கிறார். கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் கண் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே அத்தகைய வகையில் கடவுள் சகோதர சிநேகத்திலே நாம் பெருகும்படியாக, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது எல்லாரோடும் சமாதானமாக இருக்க, எல்லாரோடும் நாம் ஒப்புரமாக இருக்க கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மத்திய 5:33 அதுதான் சொல்கிற பலிபீடத்தில் நீ காணிக்கை செலுத்தி வருகிற பொழுது உன் சகோதர பேருக்கு உனக்கு ஒரு குறை உண்டு என்று கண்டால் முன்பு போய் அவனிடத்தில் ஒப்புரவாகிவிட்டு பிறகு இந்த இடத்துல காணிக்கை படை என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஒப்புரவு என்று சொல்லுகிற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாக சொல்லுகிறார்கள். அலாசோ என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தை, அதற்கு கொடுக்கக்கூடிய பொருள் சேஞ்ச் அல்லது எக்ஸ்சேஞ்ச். சேஞ்ச் அல்லது எக்ஸ்சேஞ்ச், அதுதான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. 6 கச்சா நிறைய தண்ணீர் நிரப்பினார்கள், யாருக்கும் பிரயோஜனமில்லை, சுத்திகரிப்பதற்குரிய ஒரு தண்ணீராகத்தான் அது இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரா, விலையேற பெற்ற திராட்சரசமாக மாற்றி எல்லாரும் கண்டு நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிற முன்பு ருசி உள்ளதை கொடுத்து பின்பு ருசியற்றதை கொடுப்பார்கள். ஆனால் நீ கொடுத்த அந்த ரசத்தை நான் பருகினது ருசி இல்லாத ரசம் போல அவ்வளவு தித்திப்பாக, அவ்வளவு நன்றாக ஒரு திராட்சரசமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்ட வகையில் அந்த காரியம் செய்தார். ஆகவே தான் 2 Corinthians நான் வாசிக்கிற பொழுது ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே நான் பார்க்கிறோம். எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த 2 நாட்கள் அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை சாதாரண தண்ணீராக இருக்கிற அந்த வாழ்க்கை we have to change or exchange. அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும், அது மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி அமைக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் அது பயன்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு ஆற்றல் இருக்கிறது. உங்களையும் என்னைப்படுத்த ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? 5 அப்பமும் 2 மீன், அதை என்னிடத்தில் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவரிடத்தில் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் 5000க்கும் அதிகமான புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்டு 12 கூடைகள் நிறைய நிரப்பினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ரெக்கன்சிலியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒப்புரமாக்குதல் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் நம்ம விதமாக செய்கிற பொழுது ஆண்டவர் ஒரு புது மனிதனாக படைக்கிறார். புது மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி ஒரு புதிய ஆற்றலை அவர் வல்லவையை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் அதை வாசிக்கிறோம். ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோமோ சத்துருக்களாக இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவர் நம்ம உலகத்துக்கு அனுப்பி நம்ம மீட்டு கொண்டதினாலே நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அவை அந்த ஆண்டவர் நம்மை ஒப்புரவு செய்திருக்கிறார். நீ ஒப்புரவு செய்தாலும் பரவாயில்ல, நீ அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி நீ கெட்டவனாக இருந்து துஷ்டனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனாலும் நான் நேசிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுது அந்த பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்படுகிற பொழுது, அதுதான் இந்த 2 நாட்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த நாட்களில் நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அறிக்கை செய்வதோடு மாத்திரம் இருக்கக்கூடாது, விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டுடைய இலக்கத்தை, ஆண்டுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த ஒப்புரவாகுதலுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். அந்த பாவங்களை மீண்டும் செய்யாதபடி நாம் அதை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஒப்புரவு என்று சொல்கிறது இந்த தமிழ் வார்த்தை நாம் பார்க்கிற பொழுது ஒத்து போகாத நிலை இல்லாதபடி ஒத்து போகிற ஒரு காரியம், அல்லது இசைந்து அல்லது பொருந்தி அந்த அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஒரு காரியம். அந்த ஒப்புரவாகுதல் கடவுளோடு இருக்க வேண்டும், நம்முடைய சக மனிதர்களோடும் அந்த காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 5:18 நாம் பார்க்கிற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாகுகிற ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளார். இப்போ நாம் ஒப்புரவாகினால் மாத்திரம் பத்தாது. நாம் ஆண்டவரோடு நம் சக மனிதர்களோடு ஒப்புரவானாலும் அதோடு நிற்கக்கூடாது. ஆனால் அந்த ஒப்புரவாகுதலின் காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு திருமுறைகளில் நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு காரியம் நாம் ஒரு ரிகன்சல் ஆகிவிட்டோம், ஆண்டவரோடு மனிதர்களோடு ஒப்புரவாகிவிட்டோம். அதுவும் நாம் நின்று விடாதபடி மற்றவர்களையும் அந்த ஒப்புரவாகுதலுக்குள்ளாக ஆண்டவரோடு மனிதர்களோடு ஒப்புரவாகக்கூடிய வகையில் அவர்களை நாம் வழிநடத்துவதற்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2:15 அவர் சொல்கிறார், பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதினத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு அவர் ஒப்புரவாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பகையை சிலுவையிலே நாம் அறைந்து விட வேண்டும், கொன்று. அவை நமக்கு எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் இந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு தூரம் இருக்குள்ளவராக இருந்திருக்கிறார். அவை நான் செய்த தவறுக்கு ஆண்டவர் ஒருவன் தண்டனை கொடுத்திருந்தால் நான் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க முடியுமா? ஆனாலும் ஆண்டவர் அத்தனை காரியத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லவா? அவை அத்தகைய நிலையிலே எனக்கு விரோதமாக செய்த அத்தனை தீய காரியங்களை நான் மன்னித்து நான் அவரை அன்போடு அவர் சாந்தத்தோடு புதிய மனிதனாக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலனில்லை, நீர் எனக்கு பலன்டார் என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2:14 கூட நாம் அதை பார்க்கிறோம். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்து இருதயத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. நான் யூத மதத்தை சார்ந்தவன், நான் கிரேக்கரை சார்ந்தவன், நான் அடிமையாக இருக்கிறவன், நான் சுயாதீனாக இருக்கிறவன், நான் பெண் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிளவுகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் சரியாக சமானமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ எந்த ஒரு தடுப்பு சுவரும் யாரையும் பிரிக்காத அளவுக்கு எல்லாரும் அந்த ஒப்புரவாகி சந்தோஷமாக ஒருமித்திருக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2 பேரை நாம் பார்க்கிறோம். எவ்விதமாக அவர்கள் அந்த ஒப்புரவாகுதலின் காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் எவ்வளவு தூரம் நாம் ஒப்புரவாகுவதற்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் அல்லது கதை தான் ஆதியாகம புத்தகத்தில் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் ஞாயிற்றுப்பள்ளியிலிருந்து கற்றுக்கொண்டு வந்த அந்த காரியங்கள் தான். ஏசா, யாக்கோபு 2 பேரும் ஈசாக்கு ரெபெக்காவுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருவருமே அவர்கள் சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் சில பிரிவினைகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 25:33 தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான்? விற்று விடுகிறார். ஏசா என்கிற அவர் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தில் ஒரு கலசம் கூழுக்காக வேட்டையாடி வருகிறார், கடவுளுக்கு சென்று வருகிறார், மிகவும் களைப்போடு இருக்கிறார். இப்பொழுது யாக்கோபு அந்த கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அதை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது யாக்கோபு தன்னுடைய சகோதரனை கேட்கிறான் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் நயவஞ்சகமாக அவன் சொல்லுகிறான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தருகிற பொழுது நான் இதை தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த ஒரு கலசம் கூழுக்காக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா ஏமாந்து அவன் விற்று விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏமாற்றி யாக்கோபு அதை வாங்கிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வதாக ஆதியாகமம் 27:23 அவனுடைய கைகள் அவன் தொடர்ந்து அதை வாசிக்கிற பொழுது அவர் தன்னுடைய தகப்பனரிடத்தில் சென்று அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறார். அதே அந்த ஆதியாகமம் 25 வாசிக்கிற பொழுது ஒரு முறை அவன் தனது கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட பாகத்தை விட்டு விடுகிறார். 2வதாக தகப்பன் முதிர் வயதாகி மறிக்கக்கூடிய அந்த தருவாயிலே அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தந்திரமாக ஏசா போல அவன் தன்னுடைய தாயினுடைய ஆலோசனை பேரில் நல்ல சுவையான உணவு அந்த தாயை சமைத்து கொடுக்க அந்த ஆட்டுத்தோளுடைய ரோமத்தை தன்னுடைய கரங்களெல்லாம் போட்டு ஏசாவை போல அவன் ஏமாற்றி இந்த சேஷ்ட புத்திரத்தை வணங்குகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவன் வில் வீரனாக யுத்தத்தில் வல்லவனாக இருக்கிறான்.
அவர் ஒப்புரவாகும்படியாக வருகிறார். 22 வருடங்கள் தன்னுடைய சகோதரனை விட்டு பிரிந்திருக்கிறார். இப்பொழுது திரும்பவும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு அவன் தாய் தேசத்துக்கு அவன் வர விருப்பப்பட்டு யாக்கோபு வருகிறார். வருகிற பொழுது கண்டிப்பாக சகோதரன் தன் மீது கோபமாக இருப்பார் என்று சொல்லி அறிந்து அவருக்கு சில வெகுமதியெல்லாம் அனுப்பி பார்க்கிறான், ஆட்களை அனுப்பி பார்க்கிறான். 400 பேரோடு அவன் வருகிறான் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்ட பொழுது நிச்சயமாக தன்னால் கிடைக்க முடியாது என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சமாதானத்துக்காக தன்னுடைய வேலைக்காரர் ஒரு சிலரை அனுப்புகிறார். அந்த வேலைக்காரர் போய் அவரிடத்தில் பேசுகிறார்கள். ஏசா சொல்லுகிறார், நான் என்னுடைய சகோதரனை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி 400 பேரோடு கூட வருகிறார். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32 யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்படுகிறார். நிச்சயமாக அண்ணன் நல்ல யுத்தத்தில் வீரனாக இருக்கிறார். ஆகவே அவன் நிச்சயமாக என்னை கொண்டு போடுவான், என்னுடைய உடமையிலெல்லாம் எல்லாவற்றையும் அவன் அபகரித்துக் கொள்வான், அவனுக்கு செய்த துரோகத்தை அவன் எண்ணி என்னை கொன்று விடுவான் என்று சொல்லி அவன் பயந்து நடுங்கி வியாகுலப்படுகிற ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். அவர் ஒரு அழகான ஜெபத்தை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டேன், என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக நான் தவறு செய்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது என் சகோதரனை நோக்கி வருகிறார், நீர் என்னை காப்பாற்ற வேண்டும், நீர் என்னை சகோதரனுடைய கருவிலிருந்து என்னை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான ஜெபத்தை செய்கிறார். அதைத்தான் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் நான் தவறு செய்து அந்த பரலோக ராஜ்யத்தை நான் இழந்து போய் நிலையில் நான் இருக்கிறேன். என் மீது நீ தயவு காட்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை போகவிடேன் என்று சொல்லி உறுதியாக யாக்கோபு அதில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக நாம் பார்க்கிறோம். அது 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஏசா அவர் வருகிற பொழுது நீ நிச்சயம் நான் செத்துப்போனேன் என்று சொல்லி தான் யாக்கோபு மீதிருக்க வேண்டும். ஆனால் அவன் செய்த காரியம் அது 33:4 ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை கட்டி தழுவி அவன் உள்ளத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஒரு ஒப்புரவாகுதலில் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. அவை அவர் எவ்வளோ பெரிய குணம் இருந்தால் அந்த ஏசா தன்னுடைய சகோதரனை நினைத்திருக்க வேண்டும். 400 பேர் அவனுக்கு இருக்கிறார்கள். அவனும் யுத்தத்திலே வில் வித்தையிலே எல்லாம் ஆற்றலுள்ளவனாக அவன் இருக்கிறார், போரிடுவதிலே வல்லவனாக அவன் இருக்கிறார். ஆனால் அவன் அத்தகைய காரியங்களை செய்யவில்லை. அதுதான் இந்த நாட்களே நாம் செய்யும்படியாக கடவுள் எதிர்பார்க்கிறார். அவை நாம் எல்லா காரியங்களும் நாம் செய்து நாம் நீதிமானாக இருப்பதற்கு எல்லா தகுதியும் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை நாம் மீண்டும் நமக்கு விரோதமாக தவறு செய்கிறார் என்று சொன்னால் நாம் அவரை தண்டிப்பதற்குரிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அதை செய்யாதபடி அவர் என்னுடன் பிறந்த சகோதரன், அவனையும் நான் ஏன் கோபித்துக் கொள்ள வேண்டும், அவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற பொழுது இருவரும் கட்டி தழுவி முத்தமிட்டு அவர்களுக்கு அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒப்புரவாகுதலிலே எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அத்தகைய வகை நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக அதே ஆதியாகம புத்தகத்தில் இன்னொரு சகோதரர்களை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். அதை நாம் அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். திரும்பவும் நான் அதிகமாக விளக்க விரும்பவில்லை. இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 18ஆவது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 37:18 அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, யோசேப்பை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாக வருவதற்கு முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூரத்தில் பார்க்கிற பொழுது அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறி, அவன் கொலை வெறியோடு இருக்கிறான். அவனை எப்படியாச்சும் பிடிச்சு கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று கேட்டால் யாக்கோபு அதிகமாக இந்த 2 பேரை யோசேப்பையும் அதிகமாக சிநேகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பென்யமீனும் அதிகமாக சிநேகிக்கிறார். பலவண்ண அங்கேயே அவன் தைத்து கொடுக்கிறார் என்று. இரண்டாவது அவர்கள் தலைவனாகவும் இவரெல்லாம் அவனுக்கு அடிமையாகவும் தலைவனாக இருப்பார் என்று சொல்லி சொப்பனத்தை அவனுக்கு சொன்னதை அவன் சொல்லுகிறார். ஆக அவனை தூரத்திலே பார்த்த பொழுது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். 19ஆம் வசனத்திலே ஒருவர் நோக்கி ஏதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சத்தில் என்று சொல்லுவோம், பாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவ்வளவு தூரம் யோசேப்பின் மீது அவர்கள் கோபம் உள்ளவர்களாக அவர் இருந்தார்கள். அதை நாம் பார்க்கிறோம். ரூபன், யூதா ஆகிய இருவரும்
எப்படியாவது அந்த சகோதரனை அவனை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழியிலே போடுகிறார்கள். அந்த குழியிலிருந்து அவனை எடுத்து அவனை விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். சிறு வயதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் தான். ஆனால் இவைகள் நடந்ததுக்கு பின்பாக சொல்லப்படுகிற காரியம் தான் நமக்கு மிக முக்கியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வாசிக்கிற அந்த பகுதியில் 4வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, இந்த சகோதரரை நோக்கி தூரத்தில் பார்த்த பொழுது அவனை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி அவனை குழியிலே போட்டார்கள். இன்னும் அடிமையாக அவரை விற்று போட்டார்கள். அவன் இறந்து விட்டான் என்று சொல்லி தகப்பனிடத்தில் போய் சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சகோதரர்களை பார்த்து அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்கிட்ட வாருங்கள் என்றான். அவர் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்துல விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். எவ்வளோ பெரிய வார்த்தை! அவன் நீங்கள் அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் துன்பப்பட வேண்டாம், மனஸ்தாபத்தோடு இருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறார். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களை ஒரு பெருந்தன்மையோடு கூட மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 50:18, பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்பாக தான உணர்ந்து, இதோ நாங்கள் வந்து அடிமைகள் என்று சொல்கிறார்கள். இந்த சொப்பனம் நிறைவேறுகிற சம்பவங்கள்லாம் நாம் சொல்லலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பு அவன் தாழ விழுந்து அவனிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த 19ஆம் வசனத்தில் யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனா இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை இவரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையானதாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறார். ஆதலால் பயப்படாதவர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்றும் உங்களுக்கு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 வருஷம் ஆயிடுச்சு பஞ்சம் வந்து, இன்னும் 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷமும் நான் உங்களை பராமரிக்கிறது, உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் பராமரிப்பதற்கு நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவன் நினைத்திருந்தால் சிறையில் அடைத்திருக்கலாம், கொன்று போட்டிருக்கலாம், கேட்பதற்கு யாரும் கிடையாது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து எல்லா காரியமும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஒரு உன்னத நிலையை, உயர்ந்த நிலையை அடைந்த அந்த காரியத்தை குறித்து அவன் யோசித்து பார்க்கிறான். ஒருவேளை என் சகோதரன் அந்த குழியிலே போடாமல் போனார், ஒருவேளை என்னுடைய சகோதரன் அந்த இடத்துல விற்று போடாமல் போனார், எகிப்திற்கு நான் வந்திருக்க முடியாது, ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு நான் அர்த்தம் சொல்லியிருக்க முடியாது, அது நிமித்தமாக இந்த ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ரோமர் 8:28 சொல்லியிருக்கணுமாக, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவர் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி யோசேப்பு அவன் நினைத்து பார்க்கிறான். அவனுக்கு எத்தனை விதமான ஆபத்துகள் அந்த இடத்துல இருந்தது, சிறையில் அடைக்கப்படுகிற நிலையெல்லாம் இருந்தது. ஆனாலும் அதை குறித்து அவன் எந்த விதத்திலும் அவன் சோர்ந்து போகாதபடி, பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணம் அவருக்கு இல்லாதபடி, என்னுடன் பிறந்த சகோதரர்கள் என்னிடத்தில் விழுந்து வணங்குகிறார்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கதறி விழுந்திருக்கிறார்கள், இவர்களை நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஜீவனோடு காத்துக்கொள்ளக்கூடிய வகையில் 2 வருடங்கள் பஞ்சகாலம் முடிந்துவிட்டது, இன்னும் 5 வருடங்கள் இருக்கிறது, 5 வருடங்களும் நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி அவருக்கு ஆரம்பம் சொல்லி அவர்களோடு கூட ஒப்புரவானான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும், இந்த 2 நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய காலம். இந்த காலத்தை நாம் வீணடித்து விடாதபடி யாரோடெல்லாம் நாம் ஒப்புரவாக வேண்டுமோ, கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டுமோ, மனிதர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டுமோ, அந்த ஒப்புரவாகுதலை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் எவ்விதமாக ஒப்புரவாகுவது எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் இந்த பழிவாங்கிய எண்ணம், இந்த தீய காரியங்கள் என்னை விட்டு அகன்று நான் கீழானவைகள் அல்ல மேலானவர்களை நான் நோக்குவதற்கு எனக்கு பலதாரம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நிச்சயம் அத்தகைய சுபத்தில் அமர்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மனம் விரும்பி நாம் செய்ய வேண்டிய காரியம் அனைத்தையும் நமக்கு காண்பிப்பாங்க. ஜெபம் செய்வோம். திரும்ப நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த காலைக்குழுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஒப்புரவாகுதல் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள் நாம் சிந்திப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்து அதை அமைச்சிருக்கிறோம். ஒப்புரவாகுதலின் காலங்களிலே இருக்கக்கூடியவர்களாகிய நாங்கள் உங்களோடு கூட நாங்கள் செய்திருக்கிற அந்த பாவமான காரியத்தை ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு எங்களுக்கு பலன்தாரும். அதே வேளையில் சக மனிதர்களோடும் நாங்கள் ஒப்புரவாகி சந்தோஷமாக இந்த பூமியில் நாங்கள் ஜீவித்து நாமத்துக்கு சாட்சியாக வாழ்வதற்கு எங்களுக்கு பலன்தாரும். இயேசு கிறிஸ்துவின் தூய பேரில் நினைவு இருக்கிறோம். இதாகவே
நைட்டாவுக்கு காண்பிக்கிற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்த்து நாம் நினைவு செய்வோம். இது இருக்கிறது அது நைட்டாவுக்கு அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தை பூமி படைத்த கடவுளாகிய விசுவாசிகளே, ஆண்டவரும் வெளிச்சமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேற ஆதாரம் சொல்கிறார். நம்மோடு சாட்சியுடன் நாம் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய கண்ணீர் மேலும் பாதுகாத்து நல்ல சுகத்தை வளர்த்தி கொடுத்து நம்முடைய தேவையெல்லாம் செஞ்சுட்டு நம்முடைய பிரதமான பாடல்கள் கஷ்டங்கள் மத்தியிலும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் பெற்றிருக்கிறார். அவர் நன்றி செலுத்துவோம். இந்த ஆதரவு ஆண்டவருடைய நாமத்திற்கு கலந்து கொள்ளவும் அவர் நன்றி செலுத்துவதற்காகவும் காதலை ஆண்டவரை கேட்கக்கூடியாகவும் அவரை பாடக்கூடியாகவும் ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நாம் கனத்தையும் நன்றி செலுத்துகிறோம். கோடிக்கணக்கான மக்கள் விஷயத்திலே ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்து வந்திருப்பது மெய்யான தெய்வமாக ஆண்டவர் வயசு வந்து அவருடைய வாழ்வதற்கு அவர் நன்மை சொல்வது அவருடைய பொருள் ஆசிரியருக்கு அவர் ஆண்டு வளர்த்துகிறார். இதனால் ஆலயம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து முன்னோர்கள் தியாகத்தாலே அதை அர்ப்பணிப்பதாலே இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் நமக்கு இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. ஆனாலும் ஆண்டவர் திருவிழாவை இந்த ஆலயம் அநேக முன்னோர்கள் நம்முடைய தியாகத்தாலே ஆகிவிட்ட ஆலயத்திலே நாம் இருந்த ஒரு சமூகத்தோடு நாம் வருமானத்தோடு இந்த ஆலயத்தை ஆண்டு செய்கிறார். நாம் அனைவரும் வருமானப்பட்டவர்களாக தொடர்ந்து இந்த ஆலயங்களை போட்டு அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு கருத்து வாழ்க்கை எந்த ஒரு குறைபாடு நாம் அனைவரும் வருமானோட சகோதர சேர்ந்து நாம் அழைக்கப்படுகிறோம். இதனாலே நம்ம ஆண்டு செய்தி போல நாம் அனைவரும் எந்த ஒரு நோக்கலாக மனசு கஷ்டம் நாம் அனைவரும் சகோதர செய்வதோடு நாம் அவருடைய அன்பை இழந்தவர்களாக இந்த ஆராய்ச்சி பிறந்த பேசுவார்கள். இந்த ஆராய்ச்சி அனைவரும் செலுத்துகிறோம். ஒருவரை ஆராய் கலந்து கொள்வதற்கு நீங்கள் காணொலி காட்சியமாக நீங்கள் இந்த ஆராய் கலந்து வருஷம் உங்களையும் பிரிச்சு சார்பாக வாழ்கிறோம் செலுத்துகிறோம். அதே போல நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு ஒரே ஆராய்ச்சி இருக்கிறது. இந்த ஆராய்ச்சியை நீங்கள் தாராளமாக கலந்து கொடுத்துருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கும் இந்த ஆராய்ச்சி போட்டமும் சங்கீத ஞானமும் ஆராதனையும் நடைபெறுகிறது. அதையும் கலந்து கொடுத்துருக்கிறோம். வருகின்ற மார்ச் 24 சந்தர்ப்பக்கு உயர்வாக நீங்கள் அதையும் தாராளமாக சேர்த்து அனுபவிக்கிறோம். மீண்டுமாக மண்டபம் ஆராதனை செல்வோம். தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் ஆண்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ஆலயத்தில் நற்செய்தி கொண்டு வெள்ளிக்கிழமை இரவு ஜபம் ஈஸ்டர் தினம் வரைக்கும் அது இருக்காது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை நாம் 6 மணிக்கு நாம் வந்திருக்கிறோம். 9 வரைக்கும் நாம் இங்கே இருக்கிறதுனால அந்த கூட்டம் நடைபெறாது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். வருகிற புதன்கிழமை 17ஆம் தேதி 7 மணிக்கு சாம்பல் புதன்கிழமை திருவிழா ஆராதனை நடைபெறும். ஆகவே புதன்கிழமை முதல்வர் நமக்கு விருந்துகாலத்தில் ஆரம்பிக்கிறது. இரவு 7 மணிக்கு திருவிழா ஆராதனையாக சாம்பல் புதன்கிழமை ஆராதனை அனுசரிக்கப்பட்டு எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறோம். சிறப்பு செய்து கொடுக்கிறவர் சுவிசேஷகர் சகோதரன் டி. இஸ்ரவேல் சகோதரராஜன் அவர்கள் இயேசு இருக்கிறார் அவர் நமக்கு இந்த
நாள் சிறப்பு செய்து நமக்கு தருவார். இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 3 நாட்கள் நமக்கு நெடுங்கால கூட்டத்தை நடத்துகிறவர்கள் நம்முடைய திருமணத்தை சார்ந்த டைசன் போர்ட் ஆஃப் மிஷன் டிபிஎம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊழியத்திலிருந்து நிறைவேற்றுகிறவர்கள் அந்த முன்னேற்ற பணியாளராக இருக்கக்கூடிய சிரோமணி அவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டுடைய வாழ்க்கை பேசுகிறார். வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை 6:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் 3 செய்திகள், சிறப்பு செய்திகள் நமக்கு தர இருக்கிறார் என்பது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நோட்டீஸ் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் அதை எடுத்து சென்று நீங்கள் கவனமாக அதை குறித்து வைத்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாலை நேரத்தில், ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த 2 கூட்டங்களில் கலந்து கொண்டு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். வருகிற புதன்கிழமையிலிருந்து வெளியே வைக்கப்பட்டிருக்கும். எடுத்து சென்று பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில கருத்துக்கள் நம்ம கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் திறப்படுத்தல் ஆராதனை நம்முடைய பேரவர்களால் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஆயத்த வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. இந்த நாளிலிருந்து இந்த வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. ஆகவே திறப்படுத்தலிலே ஆலய வகுப்புகளை நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களிடத்திலே நீங்கள் பெயர் கொடுத்து இந்த முதல் ஆரம்பிக்க இந்த வகுப்புகளை நீங்கள் கலந்து கொண்டு நாங்கள் ஆயத்தத்திற்கு அனுப்பப்பட கேட்டுக்கொள்கிறோம். திடப்படுத்தல் வகுப்பில் இடப்படாதவர்களுக்கு கண்டிப்பாக திடப்படுத்த கொடுக்க இயலாது. ஆகவே யாராக இருந்தாலும் ஏற்கனவே 15 வயது முடித்தவர்கள் அது தான் எடுத்துச் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு கிரேஸ் பீரியடாக 15 வயதுக்கு ஒதுக்கியிருக்க வேண்டும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 15 வயது ஆகியிருந்தால் அவர்களும் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அவர் யாரும் விடுவது கிடையாது. ஆனால் 15 வயது பூர்த்தி ஏற்படுத்த வேண்டும் என்பது திருமணத்துடைய நியதி. ஆனால் ஒரு சலுகை நாம் கேட்டிருக்கிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 15 வயது துவங்கி இருந்தால் அவர்கள் திறப்படுத்த வகுப்பில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அதே போல வயது வரம்பு இல்லை. எவ்வளவு வயது வேணாலும் 100 வயதானாலும் நீங்கள் வந்து திறப்படுத்த எடுக்காமல் இருந்தால் திறப்படுத்த எடுத்துக்கொள்ளலாம். ஆராதனைக்கு வருகிற பொழுது நாம் ஏற்கனவே அறிந்தவனமாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். ஹேண்ட் சானிடைசர் கொண்டு நீங்கள் தூய்மை செய்து கொண்டு வர வேண்டும். உடற்பணியை பரிசோதித்து வர வேண்டும். சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். உங்களது சொந்தமான திருமறை, கீர்த்தனை, ஜெப புஸ்தகம் வர வேண்டும். 10 வயதுக்கு மேலும் 65 மேலும் வருவது தவிர்க்க வேண்டும். சளி, காய்ச்சல் இருமலுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். தனிமைப்படுத்த பகுதியிலிருந்து வருவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆலய ஆராதனைக்கு மேல் கூட்டமாக கூடி பேசுவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். மத்திய மாநில அரசு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை பின்பற்றி உருமாற்றம் அடைந்துள்ள கொரோனாவை அளித்திட நாம் தோன்றுகிறோம். இன்று காலை 10 மணிக்கு கோவை திருச்சி சாலை சிஎஸ்ஐ கிருஷ்ணார் ஆலயத்தில் இன்று காலை 10 மணி முதல் கோவை திருச்சி சாலை சிஎஸ்ஐ கிருஷ்ணார் ஆலயத்தில் ஐஎம்எஸ் புத்துணை விழா நடைபெறும். நீங்கள் அதில் கலந்து கொண்டு அனுப்பக்கூடிய அழைக்கிறீர்கள். காலை டிஃபன், ஜூஸ், கேம்ஸ், ஸ்நாக்ஸ் ஸ்டால்லாம் வைக்கப்பட்டிருக்கும். மதிய உணவு நேரடியாக 150 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பஞ்சாப் மாநில விசுவாசத்துடைய பெரிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. ஸ்பெஷல் ஸ்பீக்கராக நற்செய்தி கொடுக்கக்கூடியவர்கள் திரு டிஎஸ்வி ஆசீர்வாதம் சுந்தராபுரத்திற்கான திரு டிஎஸ்வி ஆசீர்வாதம் அவர்கள் சிறப்பு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த மகள் திருமதி ஜெயந்தி சுபாவுக்கும் சிறப்பு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகியோரை நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்கள் அனுபவத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாளை ஒரு நாளை கொண்டாடுபவர்கள் திருச்சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் திருமதி ஜெபகந்தம் ஜெபகுமார், திரு எஸ் வசந்தா சுகுமார், திருமதி செல்வா ஸ்டீபன், திருமதி ஜெமிமா பால் மோகன்குமார், ஷைனி மதுசைமன், திருமதி ஜூலா மனோகரி சகாதேவன், செல்வி ஜான்சிராணி சாம்பல் மோகன்தை, செல்வன்யம் ஆல்வின், திருப்பி டேவிட் மணி. திருநாளை கொண்டாடுபவர்கள் திரு விஜயபாஸ்கர், திருமதி எஸ்தர் ரோசரின், திரு கார்த்திகேயன், திருமதி செல்வகனி சாரா, திரு கோயில்பிச்சை, திருமதி கமலா கோயில்பிச்சை, திரு கோயில்ராஜ், திருமதி செல்வகனி கோயில்ராஜ். இவர்களுக்கான வாக்குத்தத்தம்: கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. ஞானமும்
169வது பாடல் தேவனை நாம் அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் இருக்கிற பாடல். கீர்த்தனையிலே 169வது பாடல்.
காரியங்களுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் பிள்ளைகளாக எல்லாமே திவ்யத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். வருகிற புதன்கிழமையிலிருந்து நாங்கள் கஸ்தி நாட்களுக்குள்ளாக 2 நாட்களுக்குள்ளாக உபாச நாட்களுக்குள்ளாக 2 நாட்களுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இதுதாமே எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நினைக்கிறோம். அதிகமான நேரம் திருமறை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் நாங்கள் தரிப்பிருந்து 3 நாள் ஒப்புரவாகக்கூடிய அந்த நிலைகளிலே எங்களை காட்டி சமுதாயத்திற்கும் மற்றொரு நாள் ஒப்புரவாக்குதலுடைய காரியங்களில் ஈடுபட்டு ஆசிரியர் பாசங்களாக ஜீவிக்கும் வருடத்தில் இருக்கிறோம். எங்கள் ஆசிரிய வரங்களாக நிறைவேற்ற வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். சிறு குழந்தைகளை கொண்டு புதிதாக வைத்த வாசல் தேவனாகினே ஒவ்வொருவரையும் இந்த ஜீவகத்தினாலே ஆசிரியக்கவும் நல்ல எதிர்காலத்தை சூழ்நிலைக்குள்ள உதவி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். 9, 10, 11, 12 வகுப்புகள் பிள்ளைகளுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளும் நாளிலிருந்து திறக்க இருக்கிறார்கள். பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தன்னுடைய படிப்புகளை தொடர்ந்து அவர்கள் படிப்பதற்கு ஞானத்தை நாம் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அதுமாகவே மற்ற பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சித்தமானால் வருகிற புதிய கல்வியாளர்களிருந்து சேர்ந்து படிப்பதற்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இருக்கிற 1 வருட காலமாக இந்த கொரோனா நோய் எங்களையும் பிள்ளைகளையும் பெரியவர்களையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற நிலைகளிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி அதை எதிர்க்கத்தக்கதாகவும் கடவுள் அதிலிருந்து எங்களை பாதுகாப்பு நம்பிக்கை விசுவாசோடு காத்திருக்கும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை விட்டுவாக சொல்கிற ஆண்டவர் எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தொடர்ந்து வாழ்க்கையும் கல்வி ஞானத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய வகையில் சிறப்பான ஞானத்தை இதாக அவர்களுக்கு தந்துட வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். பிள்ளைகளை தொடர்ந்து ஆசிரியர்களாக பள்ளி பிள்ளைகள் ஆசிரியர்கள் நாம் சொல்லிக்கிறோம். நல்ல கல்வியாளர்கள் எதிர்காலத்தின் வாழ்க்கை செய்வதாக படிப்புகளுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக திருமண காரியங்களுக்காக பிள்ளைகளுக்காக பிள்ளைகளும் நன்மையான காரியங்கள் ஏற்படுத்திக் கொண்டு மனிதனிக்க சோதனைக்க நினைவுபடுத்த அறிவிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். திருச்சபைக்கும் இதாம் ஆசிரியர்களாக மெட்ட வசனத்தை வசனத்திற்கு போகிறவர் உணவு கொடுப்பார். அந்த உடல்களை கேட்பதை அவர்கள் பயப்படவும் கலவரம் என்று சொல்கிற வகையில் எங்கள் வீட்டு விமான திருச்சபைக்கு மக்கள் நாம் ஆசிரியத்து முழுவதும் முன்பதாக சென்று அவர்கள் தேவை சந்திக்கவும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் வியாசம் ஜீவிக்கும் உதவி செய்ய வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். எங்களுடைய பேரக்காக மட்டும்தான் ஊழியர்களை நிறைவேற்ற தேவைக்கிறோம். நம்ம ஆசிரியர்களாக விதைக்கிற விதைகள் 30, 60, 100 விதை செய்யப்பட்ட வகையில் ஆசிரியத்தை வர்ஷிக்க பண்ண வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். சொல்லிக்கிறோம். சேலம் பட்டறையாக கோவை பட்டறையாக என்றால் பிரிக்கப்பட இருக்கிறது. கோவைக்கு மூலமாக சேலம் திருமணமாக பிரிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையிலானவற்றை தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதாகவும் திருமணமானது நல்ல வளர்ச்சி அடைகிறதாகவும் எங்களுக்கு போராட்ட வேண்டுமா நான் தெரிவிக்கிறோம். ஆலயத்திலே சுத்தமான ஜூன் 6ஆம் தேதி திருப்பத்தில் ஆராதனை நடத்தும்படியாக பெயர்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் அவரும் நாளைக்கு வரவும் இன்னும் மிகப்படுத்தி பெறாத சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இந்த வகுப்புகளை கண்டு கொண்டு பயனடைவதற்காக தொழில் போராட்ட வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். சொல்லி நம்ம அறிவிக்கிறோம். மருத்துவமனைகளும் இடங்களிலிருந்து சிந்தித்த பிள்ளைகள் விரைவில் குணமடைந்து நாமத்தை மேம்படுத்துவதற்கு நேரத்தில் வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். விசுவாசம் வைத்திருக்கிறேன். விசுவாசங்களுடைய இதழும் பின்னாலே குணமாக சொல்லியிருக்கிறேன். அதனுடைய நன்மை பார்த்துட்டே சந்தேகத்தில் சொல்லிக்கிறோம். எங்களுக்காக சொல்லிக் கொள்ளணும் சொல்லி நம்முடைய சமூகத்தில் விண்ணப்பில் இருக்கக்கூடிய அநேக குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குறிப்புகளுக்காக நம்ம சமூகம் நாம் வந்து இருக்கிறோம். இதனாலே மனம் விரும்பி சித்தத்தின்படி அந்த காரியங்கள் அவர்களுடைய நன்மையானதாக முக்கிய செய்தவர்களுக்கும் அதை சொல்லிக்கிறோம். நமக்குனால நிறைய கேட்டாலும் நமக்கு அறிச்சவர்கள் சொல்லியிருக்கிறேன். அவர்களுடைய திருப்பெயர்னாலே நாங்கள் சமூகத்தை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் வாழ்க்கை செய்கிறார்கள். ஞானத்துக்காக மாநிலத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுவரைக்கும் அதே எல்லாருக்கும் சந்தித்தீர்களும் தேவசனிக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய கால கூட்டங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். அநேகரை நாங்கள் புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி அழைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஆனது அவர்களுக்கு வராமல் வந்திருந்து ஒரு வார்த்தைகளோடு பயிற்சி சொல்வதாக நினைச்சிருக்கிறோம். இந்த வருடமும் நல்ல அறிக்கையோடு வந்து எங்களுக்கு தேவையான செய்தியை
அவர் மூலமாக நேரிட்டு தந்தலுமாய் நாங்கள் குறிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு சேவை நோக்கி நான் ஆசிரியருக்கு உடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சந்தித்து உடைய திருநாள் இருக்கிறனாலே முன்சூட்டி ஆசிரியர்களுக்கு சொல்கிறோம். இந்த தேசத்துக்காக அதிகாரம் எல்லாரும் கற்றுக்கிறோம். நல்ல எண்ணங்களோடு சிறந்தோடு மக்களுக்கு நல்லாட்சிக்கு நன்றி செலுத்த கொடுக்கிறோம். முன்னுக்கு ஆசிரியருக்கு இவருடைய கருணாக ஆசிரியத்து கொண்டு வேண்டுமாறு நாங்கள் குறிக்கிறோம். ஒரு நாள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நான் படித்திருக்கிற நன்றி காணிக்கும் பொதுவான காணிக்கும் சுதந்திர காணிக்கும் எல்லா காணிக்கும் இப்படி நாமக்கு நன்றாக நன்மை கொண்டிருக்க முடியாது. இயேசுவின் பேரில் பணிபுரிகிறோம். கர்த்தர் ஜெபத்தை நாம் யாவர் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையாகவே பற்றிக் கொள்ளுங்கள். யாருக்காகவும் செய்யாதீர்கள். சோர்ந்து போய்வில்லை பலப்படுத்துங்கள். பலனை காவல் முன்னுப்படைகளுக்கு செய்யுங்கள். எல்லா மக்களையும் நான் பண்ணுங்கள். பரிசுத்தவான்களுடன் சந்தோஷித்து ஆண்டவரோடு அன்பு கொண்டு அவரே செய்வீர்களாக. பிதா குமாரன் பரிசுத்தவான்களாகிய சர்வ வல்லமை பொறுத்த தேவதாசனுக்குள் இருந்து எப்போது நம்மோடு இருக்கிறது. முடிவு கவி 2 நாம் பாடுவோம். கர்த்தரை கர்த்தாலும் ஆசீர்வாதம். முடிவு கவிகள் 2வது பாட்டை நாம்